மதுரை சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் அம்மன் சுவாமி வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் வெள்ளிக்கிழமையும், திக் விஜயம், அஷ்ட பாலகர்களை போரிட்டு வெல்லும் நிகழ்வு சனிக்கிழமை இரவும் நடைபெற்றன. இந்த நிலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏப்ரல் 21ஆம் தேதியான இன்று காலை 8:55 மணிக்கு ரிஷப லக்னத்தில் நடைபெற்றது. வைரக்கற்கள் பதித்த தங்க திருமாங்கல்யம் மீனாட்சி அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டது. இதையொட்டி மீனாட்சி அம்மன் கோவிலின் வடக்காடி வீதியில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் வெற்றிவேர், பல வகை வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கனி வகைகள் அடங்கிய அலங்கார வளைவுகளும் அமைக்கப்பட்டிருந்தன. மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாண மேடையில் எழுந்தருள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் பவள கனிவாய் பெருமாளும் சனிக்கிழமை மாலை கோயிலில் இருந்து புறப்பாடாகினர். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடனும் மீனாட்சி அம்மனும் மணக்கோலத்தில் தனித்தனி வாகனங்களில் மேடையில் எழுந்தருளியவுடன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தை சுற்றிலும் 20 LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் 200 டன் குளிரூட்டும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. திருக்கல்யாண மேடை முழுவதும் பல்வேறு வகையான 2 டன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1 லட்சம் பக்தர்களுக்கு மதுரை சேதிபதி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் திருக்கல்யாண விருந்தும் நடைபெற உள்ளது. இதையொட்டி மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. பாடலெல்லாம் நடைபெற்று மண்டலத்தில் அறிவிக்க கப்போடு தீர்வா நடைபெற்று நம்ம முன்னோர்களால் வைக்கப்பட்ட கப்போடு கட்டின் மூலம்